வெல்கம் வியூயர்ஸ். அது சரியா அக்டோபர் 20, 2025 காலை 7 மணி அளவில் ஊரே தீபாவளி கொண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் தனது மனைவியை கொன்று ப்ளூ பேரலுக்குள் அடைத்து வைத்து மனைவி காணாமல் போனதாக நாடகமாடிய சிலம்பரசன், தூராபள்ளம் சிலம்பரசனை பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக டீகோட்ஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு பிரபா டீகோட்ஸ். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தூராபள்ளத்தை சேர்ந்தவர் தான் பெயிண்டர் சிலம்பரசன். இவருக்கு பிரியா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளன. இவர்களுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக இவர் தனது மனைவியை சந்தேகப்பட்டு அடிக்கடி அடித்து துன்புறுத்தியுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு கூட தனது மனைவியை சந்தேகத்தின் பார்வையில் அடித்து அவரது அம்மா வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். மறுபடியும் இவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. 2 மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள சமாதானம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்த நோக்கமே இவர்களை கொலை செஞ்சிடணும், அந்த நோக்கத்தோடு தான் இவர் கூட்டிகிட்டு வந்ததா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வந்துள்ளது. இவர் தனது மனைவியை சந்தேக கண்ணுடன் பார்த்தாரா, இல்லைனா இவங்களுக்குள் வேற என்ன உள்நோக்கமா என்ற காரணங்கள் எதுவும் தெரியவில்லை. தீபாவளி அன்று காலை இவர்கள் இருவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் முற்றி போய் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் தனது மனைவியை ஆக்ரோஷமாக தாக்கிய சிலம்பரசன் மனைவி அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தனது மனைவி சடலத்தை வீட்டில் இருந்த ப்ளூ பேரலில் மறைத்து வைத்து தன் வீட்டிலே ராஜ விருந்து, ஒரு அண்டா இட்லியை சமைத்து அது நிறையாக மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு கொண்டிருந்த சமயத்தில் இவருடைய மைத்துனன், அதாவது இவருடைய ஒய்ஃப் பிரியாவுடைய தம்பி அங்கு வந்துள்ளார். மாமா அக்காவுக்கு எங்கே என்று கேட்கும்போது, அக்கா உங்க வீட்டுக்கு தானே வந்துள்ளார் என்று இவர் கூறியுள்ளார். இல்லை, அங்கு வரவில்லையே என்றார். அவரிடம் உரைத்து, உங்க அக்கா உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா, நீ உங்க வீட்டில் போய் தேடு அப்படி என்று சொல்லி அவர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுருக்காரு. இவருக்கு தான் மாமா மேல சந்தேகத்தின் பேர்ல இவர் தூராபள்ளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பாக்கம் என்ற போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எங்க அக்காவுக்கும் எங்க மாமாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும், இப்பொழுது என்ற அக்காவை காணவில்லை என்று. கம்ப்ளைண்டின் அடிப்படையில் இவரை விசாரித்து பார்க்கும்போது இவர் தனது மைத்துனனிடம் என்ன சொன்னாரோ அதே தான் காவல் அதிகாரியிடம் இவர் கூறியுள்ளார். மனைவி என்னிடம் சண்டை போட்டு அவங்க தாய் வீட்டுக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க போயிருக்காரு.
இப்படி கொடூரமா மூர்க்கத்தனமா தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட அந்த பிள்ளைக்கு தெரியாம இவ்வளோ அசால்ட்டா இருந்திருக்காங்கன்னா இது எப்படி? கடைசியா தன்னுடைய அப்பா தான் அந்த கொலை பண்ணியிருக்காங்க, அம்மாவை கொன்னது தன்னுடைய அப்பா தான் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு கடைசியா தெரியுது. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் தன் அப்பாவையே ஒரு மிருகத்தனமான ஒரு மிருகம் மாதிரி ஆளுதான் மாதிரி தான் அந்த குழந்தைகள் பார்க்கு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் வந்திருக்கு. இவர் பிரியா அவங்க ஒய்ஃப் மேல ரொம்ப சந்தேகப்பட்டே பார்த்துட்டு இருந்திருக்கு. இது ஆரம்பத்திலே தெரிஞ்ச உடனேயாவது அந்த பெற்றவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம், அந்த ஒரு உயிர் போயிருந்திருக்கு. அவங்க அலட்சிய போக்கில் ஏதாருன்னு இவங்களும் மறுபடியும் நம்மளை அடித்து அனுப்பிட்டு மறுபடியும் 2 மாதம் கழிச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னு கூட நம்பி போகலாமா? இப்போ அவனுக்கு விசாரித்து இப்போ அவனுக்கு தண்டனை கொடுத்து இந்த மாதிரி இதில் அவனை சிறையில் அடைச்சிருக்காங்க. இது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாவது அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதையும் கூட எல்லாமே கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு. மனைவியை கொன்று வீட்டில் பேரலில் வச்சு இருப்பாங்க. இதே சம்பவம் மத்திய பிரதேசத்தில் இப்போ நடந்துச்சு ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. சேம் அதே பாணியில் இந்த கொலை நடந்துருக்கு. அதான் ஒன்று படத்தை பார்த்து கொலை பண்ணுறாங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன கொலைகள் நடந்திருக்கோ அதை மாதிரி ஒரு இது. இப்போ மாடலாக வித்தியாசமான கொலைகள்லாம் நடக்குது. இந்த மாதிரி சைக்கோக்களெல்லாம் வெளியே நடமாடவே விடக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.